அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற நிறைய பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நம்மளோட மகளிர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று நம்ம அண்ணனோட ஸ்பீச் எப்படி இருந்தது? ஸோ நான் நேற்று காலையில் போட்ட வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இல்லை தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வாக்குறுதி கிட்ட விஜய் நான் கொடுக்க போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி இருக்குது? சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணனை பற்றி தான் பேச்சு. ஸோ அது நெகட்டிவோ பாசிட்டிவோன்றத ஒரு சைடு இருந்தாலும் மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அதோட வரவேற்பு எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் நேற்று வீடியோவில் ஒரு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இப்போ நடக்கிற ஒரு இஷ்யூ, அதாவது இந்த சர்ச்சைகள்லாம் தெரியும், நடக்கிற பிரச்சனைகள்லாம், அதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு. ஒரு வரியில் அழகாக, அதாவது இந்த ஈவெண்ட் முடிகிற நேரத்தில் ஒரு வரியில் அந்த விஷயத்த சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த வாக்குறுதி இப்போ தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, ஆல் ஓவர் வேர்ல்டு, அதாவது அதை ட்ரெண்ட் ஆகிற விஷயமா இருந்தாலும் சரி, மக்கள் பார்த்திங்கன்னா அதை ஆன்லைனில் கொண்டாடுற விஷயமா இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய லெவலில் அதை பேசும் பொருளாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆரம்பத்தில் ஒரு வீடியோ கிளிப்பிங் நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், அதாவது நம்மளை எதிர்க்கிறவங்க, அதாவது இப்போ நெகட்டிவிட்டியெல்லாம் பரப்புறாங்க பாருங்கள், விஜய் அவர்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி, இதுக்கு பதில் சொல்லுவாரா, அதுக்கு பதில் சொல்லுவாரா, இதுக்கு என்ன பதில்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு கேள்விகள்லாம் இருந்தது பாருங்கள். அதுக்கெல்லாம் ஒரு விளக்கமாக பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்மானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அரங்கம் ஃபுல்லாக மகளிர் அணி நிர்வாகிகள் ஃபுல்லாக பார்க்கும்போது விஜய் அண்ணனை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே மகளிர் தான் இருக்காங்க. அந்த ஏரியாவே, அதாவது அந்த மகாபலிபுரம் அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். அவர் மேடையில் அவரை சுற்றி உட்கார்ந்துருந்தவங்க எல்லாமே, இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி, அவர் பின்னாடி உட்காந்துருங்க எல்லா மகளிரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணவங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரீசெண்டாக நடந்த சர்ச்சைகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள், அதெல்லாம் தாண்டி விஜய் அந்த மகளிர் அணி விழாவை அந்த இடத்துல வந்து உட்காரும்போது ஒரு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துன்னு சொல்லலாம். அது நிறைய டிவியில் லைவ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் என்ன பேச போகிறாரு, ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் செக் பண்ணி விடும்போதும் சரி, அந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பார்த்திபன் அண்ணன் சேலம் மாவட்ட செயலாளர், அவரோட மகள் தான் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடி அந்த விழாவை தொடக்கவே ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் எந்த கட்சியில் அப்படி நம்ம பார்த்தது கிடையாது. சிலம்பம் ஒரு குழந்தை வந்து சுற்றிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செந்தில் ராஜலட்சுமி அவங்களோட இசை, அவங்களோட பாட்டு, அதில் ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அவங்க பாடின அண்ணனுக்காக அந்த பாடின பாட்டு, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெவலில் வைரலாக இருந்தது. அந்த அரங்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மகளிர் அந்த துண்டை சுற்றிட்டு ஃபுல்லாக, அதாவது விஜயனை நிற்குமா அந்த வியூவில் பார்க்கும்போது விஜயனே ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ஒரு வியப்பாக பார்த்தாரு. என்னடா அது, நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களே, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ வதந்திகள், இவ்வளோ விஷயங்கள்லாம் சுற்றும் போதும் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சு அவங்க வந்திருக்காங்களே, ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே. அவர் முகத்தில் அந்த விஷயங்கள் தெரிஞ்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே பேசி முடிச்சோன்னே விஜய் அண்ணனோட ஸ்பீச் நம்ம எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக விஜயன் ஒரு தரமான வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே விஜய் நான் சொன்னார். அவர் பேச நான் பார்த்துட்டு இருந்தேன், எப்படா இந்த விஷயத்தை பற்றி வரப்போகிறாரு, இதை சொல்லுவாரா இல்லை சொல்லாமல் கடந்து போயிடுவாரா, சொல்லணுமே. நான் இங்கே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதாவது ஒரு விஷயத்தை அதை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரி, மக்கள் நினச்ச மாதிரி, பொதுமக்கள் நினச்ச மாதிரி அந்த விஷயத்தை அவர் தெளிவாக சொன்னார். அதாவது நம்ம தோழர்களுக்கும் நம்ம தொண்டர்களுக்கும் அவர் சொன்ன விஷயங்கள், அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்,
நீங்கள் அதை பற்றி டென்ஷன் ஆகாதீங்க. அவர் ஆன்லைனில் எல்லாத்தையும் பார்க்குறாரு. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அவர் நோட் பண்ணுறாரு. ஒரு சின்ன தொண்டன் ஏதாவது ட்வீட் போட்டால் அதை கோட் பண்ணி சொல்கிறாருன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் எல்லா விமர்சனமும் பார்க்குறாரு. என்னென்ன நடக்குது, அவரை திட்டுறதும் சரி, அவர் விமர்சனம் பண்ணுறதும் சரி, அவரை எதிர்க்கிறதும் சரி, அவரை வரவேற்கிறதும் சரி, எல்லாமே விஜயனா ஆன்லைனில் பார்க்குறாருன்றதை நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அவர் சொல்கிறதுல தெரிஞ்சிருக்கும். அதை நான் பார்த்துக்கிறேன். அதாவது இந்த விஷயம்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க. எனக்காக நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வரியே பண்ணிக்காதீங்க. நீங்கள் மக்கள் சேவையை பாருங்கள். மக்கள், நானும் நீங்களும் சேர்ந்து மக்கள் சேவையை மட்டும் இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அவங்களோட பர்சனல் லைஃப்பை நம்ம விட்டு தள்ளிடுறோம். அதை பற்றி நம்ம பேச வரல. ஷார்ட்டாக அவர் முடிச்சிட்டாரு. ஸோ இதை நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதிலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க. இதில் நீங்கள் டென்ஷனும் அடிக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார். மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த வாக்குறுதிகள். என்னை வியக்க வச்ச விஷயங்களை பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் கொடுக்குற இலவசமானு சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே அடித்தர மக்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள். அதே மாதிரி மகளிருக்கான திட்டம், அதாவது எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா கொடுத்துருந்தாரு. இப்போது மேபி ஜெயிச்சு அப்புறம் 2000 கொடுக்குறோன்னோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏடிஎம்கேல அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதுல இந்த மாதிரி விஷயம், அதாவது தனியாக வாழ்கிறவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் இதோட இம்பேக்ட் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த பணம்ன்றது ரொம்ப, அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து வர்ற பணம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா விஜய் நான் கை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டத்துக்கும் விஜய் நம்ம பேரே வைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை உறவாக வச்சிருக்காரு. முன்னாடியே சொல்லியிருக்காரு, நான் இந்த அரசியலை பார்த்தீங்கன்னா அரசியலை பார்க்கல, ஒரு எமோஷனாக பார்க்குறேன்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட வாக்குறுதிகள் இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் தெளிவான விஷயம் என்னென்னா, இந்த தாய் மாமன், அதை மாமன் சீர்வரிசைன்னு சொல்கிறதும், ஸோ அண்ணனோட திட்டம்னு சொல்கிறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியக்க வச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய மகளிர் எல்லாம் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் பஸ் வர வரைக்கும் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம். ஸோ அது நிறைய பஸ்ஸெல்லாம் வந்து தாண்டி போவோம். ஆனால் அந்த பிங்க் பஸ்ஸு வந்தால் வந்துச்சு, வரலன்னா வரல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் அண்ணன் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸில் வேணால் மகளிர் பயணிக்கலாம்ன்ற ஒரு வாக்குறுதி, ஒரு தரமான வாக்குறுதி. எனக்கு எங்கே வேணால் போகலாம். ஸோ இதுதான் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதாவது விஜய் நம்ம முன்னாடியே சொன்னார், எங்களோட வாக்குறுதியில் எங்களால் என்ன செய்ய முடியுமோ, அதாவது நம்ம சும்மா பேருக்கு கொடுக்குறோன்னு இருக்க மாட்டோம். ஸோ எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதான் நாங்கள் வாக்குறுதியில் கொடுப்போம்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஒரு தரமான திட்டத்தை நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இந்த பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கு தனி இலக்கா, அது அன்னபூர்ணி சூப்பர் 6 அந்த ஸ்கீம், அதாவது 6 சிலிண்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம், அண்ணன் சீர்திட்டம், அதில் 8 கிராம் தங்கம் பட்டு சேலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் கல்வி உறுதி திட்டம், அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்கு நான் சொன்னது. நான் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. முன்னாடி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, இந்த மாதிரி பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் படை அது ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு. ஸோ அதோட செயல்பாடுகள்லாம் எப்படின்றது நமக்கு தெரியாது. அது நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த திட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி மஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. ஸோ பெண்கள் பாதுகாப்புக்காக அது எனக்கு ஒரு தரமான ஒரு விஷயம் பட்டது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி, அதாவது லேடிஸ் இந்த ட்ராவல் பண்ணுற இந்த டாக்ஸியாக இருக்கட்டும், ஆட்டோ ரிக்ஷாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயம் ஒரு பட்டன் மாதிரி, அதை கிளிக் பண்ணால் நேராக கண்ட்ரோல் ரூமுக்கு போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸிலலாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸில்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஆட்டோவில் இந்த மாதிரி இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்லாம் அது கொண்டு வரது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துலையும் டார்க்காக இருக்காது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை என்னென்னா, எங்கெங்கே இருட்டாக இருக்கோ அங்கெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது மெயினாக சொல்ல போனால் இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதி, சென்னை சிட்டிக்குள்ளேயே சொல்கிறேன் நான், சென்னை சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல இருட்டான பகுதியில் கும்பலாக சேர்ந்து என்னென்னமோ செய்கிறாங்க. அது என்னன்றது அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இல்லாததான் காரணம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே இனிமேல் டார்க்காக இருக்காதுன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கேயுமே இனிமேல் தப்பு நடக்காது, ஸோ ஸ்ட்ரீட் லைட்டு எல்லா இடத்துலையும் வந்துடும்ன்றதுல ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது இருந்தது. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியிலும் சிசிடிவி. இப்போ தமிழ்நாட்டில் சிசிடிவியே கிடையாது. அப்படி இருந்தாலும்
நிறைய ஒர்க்கே பண்ணல, எல்லாம் டம்மியாக சும்மா பேருக்கு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி பக்கா பிளானிங்கோட எல்லாம் தமிழகம் முழுவதும் சிசிடிவி வைக்கிறதுன்றத ஒரு க்ரைமை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினே சொல்லலாம். அதே மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு கோல்டு ரிங், அது மட்டும் இல்லாமல் பேபி கிட், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் பேபி கிட்டு கோல்டு ரிங்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த திட்டங்கள்லாம் பாருங்கள், இதில் 2 விஷயமா நம்ம பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி, அதாவது அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம்ன்றது, தாய்மாமன் சீர்வரிசைன்ற மாதிரி ஒரு பேர், அண்ணன் சீர்வரிசைன்ற மாதிரி ஒரு பேர், இந்த மாதிரி அண்ணன், தாய்மாமன், அன்னபூர்ணி இந்த மாதிரி பேர்லெல்லாம் வைக்கும்போது ஈஸியாக சாதாரண மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் வேலு நாச்சியார் அவங்க பேர்லையும் அஞ்சலி அம்மாள் அவங்க பேர்லையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கொள்கை தலைவிகளை வச்சு, ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிமன்றங்கள், ஸோ இந்த மகளிருக்காக உடனடியாக தீர்ப்பு கொடுக்கறதுக்கு, இந்த லேடிஸ்க்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், உமன்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் திமுக கொண்டு வந்தது தானே. இந்த நாப்கின் கூட சொன்னார், விஜயனே அதுக்கான விஷயங்கள் சொன்னார். இதெல்லாம் இருக்குது, ஆனால் எவ்வளோ ஈஸியாக மக்களுக்கு இது போய் சேருது, இது நிஜமாலே பயன்பாட்டில் இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் திமுக கொண்டு வந்த திட்டங்கள், இதில் என்ன விஜய் அவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா போடுறாரு அவ்வளோதானே நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த மகளிருக்கான இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் போய் சென்சஸ் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் வீட்டுக்கு இந்த 1000 ரூபா பணம் வந்து சேருதுன்ட்டு. திமுக காரங்க நிர்வாகிகள் எல்லா வீட்டுக்கும் இந்த பணம் போய் சேரும். சாதாரண மக்களுக்கு, சாதாரணமாக இந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கு, 60 வயசானவங்களுக்குலாம் இந்த பணம் போய் சேருதா? நீங்கள் போய் சென்சஸ் எடுத்து பாருங்கள், பாதி பேர் கழுவி ஊற்றுவாங்க. ஸோ விஜயனா கொண்டு வந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்குமே இது போய் சேரும். இதுக்கான பக்காவான பிளான் போட்டு யார் யாருக்கு என்னென்ன போய் சேரணும், யார் யாருக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா பிளான் பண்ணி எல்லாருக்குமே போய் சேரணும். இப்போ இந்த நாப்கின் சொன்னாங்க, லேடிஸ்க்கெலாம் நாப்கின் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இது இருக்குது இலவசம் இதை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியும். எனக்கெல்லாம் விஜயனை சொல்லும் போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது. இப்போ திமுக சைடில் இருக்கவங்களாம் என்ன உருட்டுறாங்கன்னா, ஏன் நாங்கள் மகளிர் உரிமை கொடுக்கலையா, ஏன் நாங்கள் பஸ்ஸு விடலையா? நீங்கள் பஸ்ஸு விடுறீங்க, ஆனால் பிங்கு பஸ்ஸுன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு விடுறீங்க. அந்த பஸ் எப்படி ரூட்டில் போகுது? நிறைய பேர் நிற்கிறாங்க, வெயிலையும் மழையிலையும் நிற்கிறாங்க. அந்த பஸ்ஸு 1ஓ 2ஓ வருது, வந்தால் வந்துச்சு முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ விஜயன் என்ன சொன்னார், எல்லா பேருந்தும், அதாவது அரசாங்கம் சைடு இயங்குகிற எல்லா பேருந்தும் மகளிருக்கு இலவசம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு விஜயன் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவும் அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாமே ஏற்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அவர் வந்தால் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் வர வேண்டியது இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி இந்த ஈவெண்ட் முடிகிற நேரத்தில் அவரோட பர்சனல் விஷயமும் அட்ரஸ் பண்ணிட்டு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ ஓரளவுக்கு மக்கள் தெளிவாக இருப்பாங்க. ஆனால் ஆன்லைன் ஃபுல்லாக இதை பற்றி தான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜயனை கொடுத்த அந்த கிட்டத்தட்ட 9 வாக்குறுதிகள் மேலே ஒரு தெளிவான விஷயங்கள் இருந்தது. அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச வாக்குறுதி என்னவா இருந்தது? இல்லை இது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாமே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற நிறைய பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.